அன்பார்ந்த எனதருமை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ஆவடி ராஜேந்திரன். தேவேந்திர பேரவையை மீட்பதிலும் பேரவையை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்வதிலும் இங்குள்ள உறவுகளோடு அண்ணன் இளம்பருதி மற்றும் முனியாண்டி அவர்கள், சேகர் பாண்டியன் அவர்கள், தம்பி ஜெகன்மல்லர் மற்றும் அனைத்து உறவுகளோடு நம்முடைய இந்த ஒருங்கிணைப்பு பணியானது இந்த பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பணி மிக நேர்த்தியாகவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பேரவை அடுத்த கட்ட லெவலுக்கு அடுத்த நம்முடைய மக்களின் ஒத்துழைப்போடு இந்த பேரவையை இந்த பகுதியிலே மிக சிறப்பாகவும் மக்கள் இந்த பகுதியிலே ஒன்றிணைத்து அவர்களை ஒரு நல்ல ஒரு தருணத்திலே அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு உண்டான இந்த பகுதியில் நம்முடைய பேரவையை ஒரு பொது உடைமையாக்கி அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நம்முடைய பேரவையானது ஒரு சில பணிகளை நம்ம முன்னெடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா சார், இங்கே இன்னைக்கு காலையிலேருந்து நம்முடைய அண்ணன் மிஸ்டர் ரத்தினம் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், ஆவடி அயப்பாக்கம் இளம்பருதி அண்ணன் அவர்கள், பாஜக மண்டல குழு தலைவர் அவர்களுடைய தலைமையிலும், மற்றும் ராதாகிருஷ்ணன் அவர்கள், எம்டிசி நடத்துனர் அவர்கள், மற்றும் நம்முடைய இந்த பகுதியினுடைய உறவுகள் அனைவரும் இந்த ஒரு பணியை சமுதாயத்திற்கான ஒரு உன்னதமான ஒரு முக்கியமான ஒரு பணியை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பணியானது இன்னும் மேன்மேலும் இது தொடரும். அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூட்டியாக இதை தொடர்ந்து நம்முடைய இந்த பகுதியில் இந்த பேரவையை மீட்டு மக்களுக்கான ஒரு பொது நிகழ்ச்சிகள், பொதுவான ஒரு நகர்த்துகளுக்கு நாம் கொண்டு செல்ல இருக்கிறோம். ஸோ அதற்காக உறவுகள் அனைவரையும் நம்முடைய இந்த பேரவையை நோக்கி பேரவைக்கு ஆதரவு தெரிவித்து பேரவைக்கான அடுத்த கட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு உதவி செய்யுமாறும், உதவி செஞ்சு அதை மக்களுக்கான ஒரு பொதுப்பணியில் அர்ப்பணித்து அவர்களுக்கு இளைய தலைமுறைக்கு இந்த இந்த இப்பகுதியில் உள்ள இந்த மிகப்பெரிய ஒரு பேரவையை எடுத்து செல்ல வேண்டும், கொடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய இந்த பணியானது இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உறவுகள், இதை பார்க்கக்கூடிய உறவுகள் அனைவரும் நம்முடைய பேரவைக்கு தகுந்த அவர்களுடைய ஆலோசனையும் பேரவையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல தேவையான நிதி உதவியையும் அளித்து மக்கள் பேராதரவோடு நம்முடைய பேரவையை மீட்பதில் ஆர்வம் காட்டி எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவரையும் மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த பேரவையை மீட்பதில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறோம். நன்றி உறவுகளே. உங்கள் ஆவடி அம்பத்தூர் பகுதியில் மற்றும் திருமுல்லவாயல், அயப்பாக்கம், ரெட்டில்ஸ் பகுதி, இந்த பகுதி பார்த்திங்கன்னா நம்ம முகப்பேர் பகுதி, தென்னின்றவூர், செவ்வாப்பேட்டை, புழல் ஆகிய மாத்தூர் உள்ளிட்ட அனைத்து உறவுகளையும் நம்முடைய பேரவைக்கு தங்களுடைய ஆலோசனையும் தங்களுடைய ஆதரவையும் தருமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி உறவுகளே, மிக்க நன்றி. நன்றி. இங்கிட்டு வாங்கண்ணே, டஸ்டாக இருக்குப்பா, உள்ளே வாங்க. டஸ்டாக இருக்கு, வாங்க. அண்ணன் ரத்தன் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபஸர், பாருங்கள் எப்படி வேலை நம்முடைய இதுக்காக பேரவைக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு பாருங்கள். இன்றைக்கி சாப்பாடு கூட வேணும் தம்பி, இன்றைக்கி சும்மா ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க போதுமையா, நான் இங்கே உட்காந்து சொல்லிட்டு இன்றைக்கி மத்தியானம் முழுக்க இங்கே உட்காந்துட்டார். இங்கே உட்காந்து இந்த வேலையை நான் முடிச்சு தான் போவேன் நான் வெளியில் அப்படின்னு எல்லாம் சுத்தமாக அந்த ஹால் டைப்பு மேலே கடை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ரெடியாக நிற்கிறேன் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மனுஷரை நம்ம இந்த பகுதியில் வச்சுக்கிட்டு நம்ம பேரவையை இப்படி போட்டிருக்கோன்னா நமக்கு ஒரு வெக்கி தலை குனிய வேண்டும் நம்ம. அதனால் உறவுகள் எல்லாம் இது என்னுடைய பேரவை என்பது பொதுவான நம்ம மக்களுக்கான ஒரு பேரவையாக நம்ம எடுத்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட் காலர் மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அப்படியே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க தான் வராங்க. ஒழிச்சு இந்த மாதிரி அண்ணன் மாதிரி ஆட்கள் உண்மையிலே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய எனக்கு அண்ணன் இளம்பருதி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரமிப்பாகி போச்சு. என்னென்ன அன்னை சாப்பிட போயிட்டானே நீ, இல்லை தம்பி இந்த பேரை விட்டு நான் போக மாட்டேப்பா, இதை ஃபுல்லாக சுத்தப்படுத்திட்டு இதை முழுக்க நான் என்னுடைய கண்ட்ரோல்லாம் முழுக்க அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன்ப்பா நான் அப்படின்னு ஒரு தீரமான ஒரு விவேகத்தோடு அன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இருந்து இதெல்லாம் சுத்தப்படுத்தி முடிச்சிட்டார் வேலையை. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இனிமேலும் நம்ம இந்த பேரவை நம்ம இது போல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம கொண்டாடணும். ஸோ அதற்கான முயற்சியில் உறவுகள் எல்லாருமே கைகோர்த்துவாங்க. எல்லோரும்
ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லா கையும் நம்ம தட்டும்போது தான் மிகப்பெரிய அது ஓசை வரும். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், மேடை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க எல்லா மேலிடத்துல ஃபுல்லாக எல்லாமே ஒட்டை அடிச்சிருக்குது. ஃபுல்லாக எல்லாமே இங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் அண்ணன் இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரையும் சாப்பாடு கூட சாப்பிடாம அவருக்கு ஒரு தயிர் சாதம் மட்டும் வாங்கி கேட்டார். வாங்கி கொடுத்துட்டு, தம்பி நீங்கள் போய்ட்டு வாங்க தம்பி, நான் எல்லாத்தையும் சொத்தமாக எடுத்து பண்ணி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆள் மட்டுமே இத்தனை ஒன்மேன் ஆர்மி மாதிரியே ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்து பார்த்துருக்காருன்னு பாருங்கள். இதே உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணீர் எனக்கு வருது இந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம பகுதியில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பேரவையை மக்களுக்கான ஒரு பொது நோக்கத்தோடு ஆரம்பிக்கிட்ட அந்த பேரவையை வந்து இப்படி போட்டிருக்குன்னு சொல்லி தான் மனசே ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி அண்ணன் இளம்பரதி அவர்கள்லாம் வந்து உண்மையிலே வந்து அவருடைய வேலையெல்லாம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எனக்கே இதாக போச்சு. ஏன்னா ஒரு மண்டல குழு தலைவர், ஒரு பிஜேபி கட்சியில் இருக்கிற அண்ணன் இறங்கி வேலை செய்கிறாரு அப்படின்னு எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாகி போச்சு. ஸோ அது மாதிரி எல்லாருமே வாங்க, வந்துட்டு இந்த பேரவையை வந்து நம்ம மீட்டெடுக்கணும். அதற்கான முயற்சியில் வந்து எல்லாம் வாங்க என்று உங்களெல்லாம் வந்து வருக நான் வரவேற்கிறேன். ஸோ எந்த கருத்து நமக்குள்ளே வந்து பல ஆச்சரியங்கள் இருந்தாலும் நம்முடைய ஒரே கருத்து இந்த பேரவையை மீட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதை என்பது மனதில் வைத்துக்கொண்டு மிக நேர்த்தியாக வந்து நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்த்துவதை நம்ம நகர்த்த வேண்டும். ஆகவே உறவுகள் தினந்தோறும், அதாவது வாரம் மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே வந்துட்டு இந்த பேரவைக்கு கண்டிப்பாக வாங்க. உங்களுடைய ஆலோசனை கூறுங்க, உங்களுடைய பணிகளை சொல்லுங்கள். நீங்களும் சேர்ந்து இதை நம்ம செயல்படுத்துவோம். நன்றி உறவுகளே.